ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டில் நிறைய பேருக்கு இளநரை அதிகமாக இருக்குது. முக்கியமாக 30 வயசுக்குள்ளாரே நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய வருது இளநரை. அதுலேயும் 30க்கு மேலே தாண்டுச்சுன்னா கண்டிப்பாக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம டாக்டர் சஜஷன் பண்ணி பண்ணலாம். அதுக்கு தாண்டி வந்துச்சுனாக்கா நம்ம கண்டிப்பாக 30 வயசு தாண்டிச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சும்மா வீட்டில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா டை தான் சொல்யூஷன். நானே டாக்டர் சஜஷன் பண்ணி இப்போ கேட்டுட்டேன். 30 வயசை தாண்டிச்சுன்னா டை தான் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு டாக்டரு. அது நம்ம டையை வாங்கி அடித்து இன்னும் நமக்கு கெமிக்கல் அதிகமாக ஆகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி கருஞ்சீரகம் தான் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எனக்கு 15 நாள் தாராளமாக வரும். நீங்கள் ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை கருஞ்சீரகத்தை நீங்கள் நல்லா கருக்க வறுக்கணும். கருக்க வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இது டை ஸ்டேப்புக்கு நமக்கு கரெக்டாக வரும். கருன்னு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கருக்க வறுத்துருக்கோமான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா கருக்க வறுக்கணும். அப்போ நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் நல்லா வறுக்கணும். கேஸை இன்னும் நம்ம ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா அந்த கருஞ்சீரகத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம கேஸை நல்லா ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா இதே மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் கையில் வைக்கிறேன். எப்படி நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்க. நம்ம கையிலே தூள் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போட்டால் அரையவே அரையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு, நம்மள்ட்ட சப்பாத்தி உரல் இருக்கும் இல்லையா, கட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் நல்லா இதே மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா இப்படியே நமக்கு நல்லா நைஸாகிடுது. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இப்பயே கொரன்னு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம செஞ்சோன்னாக்கா நல்லா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்களேன், நான் ஓரளவுக்கு நல்லாவே பொடி பண்ணிட்டேன். மிக்சியில் அரைச்சிங்கன்னா இது சுத்தமாகவே அரையாது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி காலியாகிடுச்சு. நான் அதே டப்பாலேயே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். நான் இப்போ தண்ணி ஊற்றி நான் கழுவுறேன். பூதான்னு பாருங்களேன். இதை ஹேரில் போடும்போது நமக்கு நல்லாவே ஒட்டுது. அதுவும் ஒயிட் ஹேரில் நல்லாவே டச்சப் ஆகுது. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணி நம்ம தலையில் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு சும்மா தேய்ச்சோம்னாக்கா கையில் இதில் தலையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஒட்டுது. இதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மள்ட்ட மஸ்காராவோட ப்ரஷ் இருக்கும். அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் ஹேரில் டைரெக்டாக போட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி நல்லா கையிலே நல்லா எப்படி ஒட்டுது பாருங்கள். ஆனால் முடியில் நல்லா ஒட்டி இருந்துச்சு. நீங்கள் ஒயிட் ஹேர் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே நமக்கு அந்த தலையில் நல்லா ஸ்டே ஆகி உட்காந்துருச்சு. இதுதான் நம்ம ஹேர் டைக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார்